வணக்கங்க. கனிமங்கள்ல இரண்டு வகை. அதுல ஒன்று பெருங்கனிமங்கள், இன்னொன்று சிறுகனிமங்கள். சிறுகனிமங்கள் பட்டியலில் வரக்கூடியது செங்கல், மணல், சல்லி, பாறைகளிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இதெல்லாம் சிறுகனிமங்கள் பட்டியலில் வரக்கூடியது. பெருங்கனிமங்கள் பட்டியலில் வரக்கூடியது இரும்பு, துத்தநாகம், பாக்சைட்டு, அதே போல இந்த தாது மணல், இதெல்லாம் பெருங்கனிமங்கள் பட்டியலில் வரக்கூடியது. பெருங்கனிமங்கள் இந்திய நிலப்பரப்புக்குள்ளாடி எங்கேயாவது எடுக்கணும் அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு உள்ளாடி இருக்கோ அந்த மாநில அரசுடைய அனுமதி பெற்று ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் விதி. அப்ப அந்த அடிப்படையில நமது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ளாடி இதே தாது மணல் நமக்கு இருக்கு. மணவாளக்குறிச்சி பகுதியில 1965ஆம் ஆண்டிலிருந்து அது எடுத்துட்டு இருக்காங்க. தாது மணல் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணல் படிவங்கள் இருக்கு. நம்ம அந்த படிவங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நிறங்கள்ல அந்த படிவங்கள் இருக்கு. அந்த நிறங்களுக்கான அந்த படிவங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மோனோசைட்டு, சிர்கான், இலுமினேட்டு, ரூட்டைல், சில்லுமினேட்டு, கார்னேட்டு போன்ற அரிய வகை கனிமங்கள் இதுல இருக்கு. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அணு உலைகள்ல யுரேனியம் செறிவூட்டுறதுக்காகவும் இந்த கனிமங்கள் பயன்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கனிமங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ளாடி கடற்கரை கிராமங்களான குறிப்பாக இந்த கிள்ளியூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணைந்து புத்தந்துறை, ஏழு தேசம், கொல்லங்கோடு, இது மாதிரியான அந்த கிராமங்கள்ல அதிகமாக இந்த மணல் காணப்படுகிறது. இதை அகழ்ந்து எடுக்கும் போது அதை அப்படியே விட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து அகழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளிப்படுது அப்படின்ட்டு ஆய்வறிக்கை சொல்றது. அப்போ இந்த கதிர்வீச்சின் மூலமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. புற்றுநோய், மலட்டுத்தன்மை, தைராய்டு, சிறுநீரக பாதிப்பு உட்பட பல்வேறு விதமான உடல் உபாதைகள், உடல் வியாதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு புற்றுநோயால கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடியே ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையமும் ஒரு சிறந்த புற்றுநோய்க்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இறந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்குங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வலுவாக எழுந்த பிறகும் அதுவும் இதுவரைக்கும் இந்த அரசால் சரி செய்யப்படாத ஒரு நேரத்துல மீண்டும் இதோடைய அனுமதி நீட்டிப்பை இந்த அரசு, இந்த தாவேக அரசு அதிகரிச்சிருக்கு ஒரு ஆண்டுக்கு. ஒன்றிய அரசு இந்த கனிமங்களை எடுப்பதற்கான அனுமதி எப்போ கேட்டாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆனா 2021ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 11ஆம் தேதி இந்த அனுமதி தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த அனுமதி 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதிக்கான காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு முடிவடைகிறது. அப்ப முடிவடையக்கூடிய கடைசி நேரத்துல இந்த தாவேக அரசு, பொறுப்பேற்ற அரசு இதை மீண்டும் இந்த அனுமதி நீட்டிப்பை ஒரு ஆண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இந்த அனுமதி இருந்தால்தான் இதோட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், ஈசின்னு சொல்லுவாங்க, அதுவும் கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் CRZ இதுக்கான அனுமதியும் இருந்தால்தான் இதுக்கான டெண்டர் விட முடியும், ஒப்பந்தம் போட முடியும். அப்போ இது எதுக்குமே போடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைய, இந்த அனுமதி நீட்டிப்பை வழங்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைய கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் கடலோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் இந்த கோரிக்கை வலுவாக முன்னெடுத்து போராடி இருக்கும். ஏற்கனவே 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் திங்கள் நகரில் இதற்காக ஒரு பெரிய போராட்டமே நாங்கள் முன்னெடுத்தோம். எவ்வளவு 1144 ஹெக்டேர் நிலப்பரப்புல இந்த மணலை அள்ளுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை, அந்த அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். யோசிச்சு பாருங்க, 1144 ஹெக்டேர் அப்படின்னா ஏறத்தாழ 2827 ஏக்கர் நிலப்பரப்பு. அப்போ இவ்வளவு நிலப்பரப்பில் உள்ள மண் அகழ்ந்துட்டாங்க அப்படின்னா கடல் நீர் மட்டம் உள்ள பூந்துடும். அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவாங்க. அப்போ கடல் நீர் உள்ள புகுந்துட்டுன்னா அந்த நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அந்த விளைநிலங்களும் பாதிக்கப்படும். அங்க தென்னை அதிகமாக பயிரிடப்படுகிறது. தென்னை, பனை உட்பட பல்வேறு விதமான பயிர்கள் அங்கு விளைவிக்கப்படுகிறது. அது அத்தனையும் பாதிக்கப்படும். அதுபோல நல்ல தண்ணீர் நேர உப்பு நீரா மாறிடும். இப்படி ஏராளமான பாதிப்பு ஏற்படுது. இதே போல கதிரியக்கம் அதிகமாக அந்த இடத்திலிருந்து உமிழப்படும். அதன் மூலமாக புற்றுநோய் உட்பட பல்வேறு விதமான வியாதிகளும் அங்க அந்த மக்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கும் காரணத்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த பிறகும் இந்த தாவேக அரசும் ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தீர்மானமும் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க.
அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சூழலியனின் பாதுகாவலன் போல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனும் கண்ணை மூடிவிட்டு ஒன்றிய அரசு, அதாவது மோடி அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கு கண்ணை மூடிட்டு இப்ப கையெழுத்து போட்டு வராங்கல்ல, அப்பயே கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுதான் இது மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க உடனடியாக இந்த உத்தரவில் இருந்து பின்வாங்க வேண்டும், இந்த தடை அமலில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வலுவாக நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். இதை செய்யல அப்படின்னா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செய்யக்கூடிய பெரும் துரோகமாக இது அமையும்.